ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெஞ்ச் ஸ்பின்னிங்கில் ட்விஸ்டட் சோனிக் பஸ்ட் ட்ரிக். இந்த பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்விஸ்டட் சோனிக் பஸ்ட் ட்ரிக் வந்து எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி தர போகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ட்விஸ்டட் சோனிக் பஸ்ட் ட்ரிக், இந்த பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபிங்கர்ஸை விட நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரிக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இந்த ட்விஸ்டட் சோனிக் பஸ்ட்டுங்கிறது ரெண்டு பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக்கோட லிங்கேஜ் தான். வேணா பாருங்கள். ட்விஸ்டட் சோனிக் பஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் சோனிக் செய்வோம்ல, இந்த ட்விஸ்டட் சோனிக் வந்து பாம் டவுன்னு வச்சுட்டு பண்ணணும், புரியுதுங்களா? அதாவது உள்ளங்கை வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு செய்யணும். பாருங்க, அதாவது ட்விஸ்டட் சோனிக் ஃபஸ்ட்டு இப்படி செய்ய வேண்டிய ட்விஸ்டட் சோனிக்கை கீழே பார்த்து செய்யணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் சோனிக் கற்றுக்கணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ட்விஸ்டட் சோனிக் வந்து எப்படி செய்யலாங்கிறத போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து ஒரு வாட்டி கற்றுக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் சோனிக்கு செஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம கற்றுக்க வேண்டிய ட்ரிக் வந்து பெஸ்ட்டு பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக் தான், புரியுதுங்களா? அதாவது வந்து பெஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக இடையில தான் போட்டிருக்கோம். ஸோ ஈஸியாக உங்களால் நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்க முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு ட்ரிக் செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 விரலில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டான ஸ்பீடில் வந்து த்ரோ பண்ணால் தானாக அப்படியே ஸ்பின் ஆகிட்டு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு ட்ரிக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ட்ரிக்கு. ஸோ இந்த 2 பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக்கும், அதாவது ட்விஸ்டட் சோனிக்கையும் பஸ்ட்டையும் சேர்த்து செய்கிறது தான் ட்விஸ்டட் சோனிக் பஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக்கு. இது வந்து ஒரு 2 பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக்கோட லிங்கேஜ் தான் இது. ரொம்ப இந்த ட்ரிக் வந்து எப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கும், பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாம் கற்றுக்க வேண்டியது. அது இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய காம்போ செய்கிறதுக்கு இந்த பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாம் கற்றுக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஈஸியான ஒரு பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக் தான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக் வந்து கற்றுக்கிறது பாருங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த 2 பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ட்விஸ்டட் சோனிக் வந்து உங்களால் செய்ய முடியும். ஃபஸ்ட் நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது ஒரே ஃபாஸ்ட்டில் ஒரே ஸ்பீடாக அந்த 2 பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக்கை நீங்கள் வந்து கண்டினியூஸாக செய்யணும். அதாவது ஃபஸ்ட் நீங்கள் வந்து ட்விஸ்டட் சோனிக் தெரியும், ஃபஸ்ட்டு தெரியாதுன்னா ரெண்டுத்தையும் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் சோனிக் நம்ம வந்து வழக்கமாக ட்விஸ்டட் சோனிக் இப்படி தான் செய்வோம். ஆனால் நீங்கள் வந்து இதில் கண்டிப்பாக இந்த பக்கம் கீழே பார்த்த மாதிரி தான் செஞ்சாகணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பழகிக்கோங்க, புரியுதுங்களா? ட்விஸ்டட் சோனிக் வந்து இந்த மாதிரி கீழே பார்த்து செய்கிறதுக்கு பழகுங்க. ஒன்ஸ் நீங்கள் இப்படி இந்த மாதிரி கீழே பார்த்து செய்கிறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறோம்ல ட்விஸ்டட் சோனிக், அந்த கையோட இப்படி பிடிக்காமல் டக்குன்னு ஃபஸ்ட் ட்ரிக் வந்து செய்யணும், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அந்த கையோட ஃபஸ்ட் ட்ரிக் ஒன்றுக்கு 2 இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தானாக இந்த ட்ரிக் வந்து வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்விஸ்டட் சோனிக் பஸ்ட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து டபுள் பஸ்ட் இருக்குது, ட்ரிபிள் பஸ்ட் இருக்குது, மல்டி பஸ்ட் இருக்குது, புரியுதுங்களா? ட்விஸ்டட் சோனிக்லேயே டபுள் பஸ்ட்டு, ட்ரிபிள் பஸ்ட், மல்டி பஸ்ட் நிறையா பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக் இருக்குது, புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்க ஒரு ட்ரிக்கை தான், ஒரு நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்விஸ்டட் சோனிக் வந்து செய்யுங்க. செஞ்ச ஸ்பீடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்யணும், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்விஸ்டட் சோனிக் செய்வீங்க. ட்விஸ்டட் சோனிக் செஞ்சு இந்த மாதிரி வந்த கையோட ஃபஸ்ட்டு இப்படி கரெக்டான ஸ்பீடில் த்ரோ பண்ணிங்கன்னா தானே இப்படி ஸ்பின்னாகி இப்படி வந்துடும், புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதான் வந்து பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்விஸ்டட் சோனிக் பஸ்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு, ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ட்ரிக்கு. ஸ்டெப்பு 1 நீங்கள் வந்து ட்விஸ்டட் சோனிக்கை கீழே பார்த்து செய்யணும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு செய்யணும். இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரே ஸ்பீடில் கன்சிஸ்டன்சியாக, அதாவது கண்டினியூஸாக செய்யணும், பார்த்துக்கோங்க. ட்விஸ்டட் சோனிக் செஞ்ச கையோடு நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சால் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும், புரியுங்களா? இது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1.5 ஹவரில் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ½ ஹவரில் கூட கற்றுக்கலாம். பட் வந்து ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு. ஃபஸ்ட் நீங்கள் வந்து 2 ட்ரிக்கையுமே வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக செய்யறதுக்கு பாருங்கள். அது ரொம்ப கேஷுவலாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்களேன், ட்விஸ்டட் சோனிக்கையும் பஸ்ட்டையும் ரொம்ப கேஷுவலாக செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக இதை வந்து செய்ய முடியும், இந்த பெஞ்ச் ஸ்பின்னிங் ட்ரிக் வந்து செய்ய முடியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் சோனிக், புரியுதுங்களா? ஃபஸ்ட்
உங்களுக்கு இந்த ட்ரிக் எதுவும் தெரில அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு வேறு எதுவும் புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் ஈஸியாக உங்களுக்கு என்ன புரியலையோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல முடியும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ட்விஸ்டட் சொன்னீங்கன்னா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து இதுலேயே நிறைய காம்போலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நம்மளால் அடுத்தடுத்து கற்றுக்க முடியும். நீங்கள் ட்விஸ்டட் சொன்னிங் ட்விஸ்டட் சொன்னிங் சிங்கிள் பஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து டபுள் பஸ்ட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, புரியுதுங்களா? பார்த்தீங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருந்தேன், டக்குன்னு வரல. ஆனால் இப்போ நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ண வந்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் டபுள் பஸ்ட்டு. அடுத்து இதுலேருந்து ட்ரிபிள் பஸ்ட் இருக்குது, மல்டி பஸ்ட் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குற மாதிரி நான் வீடியோ போட தான் போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த ட்ரிக்கெலாம் கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு இது. இப்போ இதே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் சொன்னிக் எப்படி செய்வோம்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு, அதாவது நடுவல்லையோ மோதிரவல்லையோ இந்த ரெண்டு வேலையால் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். அப்புறமா சார்ஜ் செய்வோங்களா, சார்ஜ் ட்ரிக். நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ஜ் ட்ரிக் கற்றுக்கணும். சார்ஜ் ட்ரிக்லேருந்து நீங்கள் ட்விஸ்டட் சொன்னிக் கற்றுப்பீங்க. ஸோ ட்விஸ்டட் சொன்னிக் கற்றுக்கிட்டீங்க. அடுத்துனா பஸ்ட்டு செய்யணும். ஸோ பஸ்ட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னா ட்விஸ்டட் சொன்னிக் பஸ்ட் ரெண்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா ட்விஸ்டட் சொன்னிக் பஸ்ட் வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ட்விஸ்டட் சொன்னிக்கு ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் செஞ்சு டக்குன்னு ஃபிங்கர் பாஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா? இந்த மாதிரி சார்ஜ் செய்வீங்க. சார்ஜ் செஞ்ச கையில் ஃபிங்கர் பாஸ் ஸ்பின் பண்ணிக்கிட்டே டக்குன்னு ஃபிங்கர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்விஸ்டட் சொன்னிக், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டட் சொன்னிக் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வந்த கைடை நீங்கள் இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பிடிச்ச கைடை இப்படி ஒரு பஸ்ட்டு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு கரெக்டான ஸ்பீடில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்களாம் கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. உங்கள் கை பழகிட்டு அப்படின்னா தானாகவே இது உங்கள் கைக்கு தானாகவே வர ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு. எல்லோரும் கற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இதே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.